ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கரை வச்சு டேஸ்டியான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீல் மேக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்க தண்ணீரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி போயிடும். இது அப்படியே இருக்கட்டும். முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீரை ஊற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு மீதி வேலைகள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பும் பிரிஞ்சி இலையும் ஏலக்காவும் கிராம்பும் போட்டு தாளிச்சிடலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி தேங்காயும் ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் போட்டுட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் கிரேவி நல்ல டேஸ்டியாக இருக்கும். தேவைக்கு தக்கன உப்பும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியாச்சு. இதில் இருக்கக்கூடிய தண்ணீரையெல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியாச்சு. இனி மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் மல்லிக்கீரையும் ரம்ப இலையும் சேர்த்துடலாம். மசாலா நல்லா வதங்கியாச்சு. இனி மீல் மேக்கரை சேர்த்துடலாம். மீல் மேக்கரை சேர்த்ததுக்கப்புறமா மசாலா எல்லா இடமும் படுது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா 1 கப்பு தண்ணீரை சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். மீல் மேக்கர் இந்த மசாலாலே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு டேஸ்டியாட்டு இருக்கும். பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப தண்ணீரும் சேர்த்துடலாம். எல்லா விதமான ரைஸுக்குமே இதை நம்ம எடுத்துக்கலாம். சப்பாத்தி பரோட்டாக்கு கூட எடுத்துக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியான கிரேவி இது. தண்ணீர்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா உப்பும் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தாதுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா வற்றி வரணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வந்தாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாகவும் மல்லிக்கீரையெல்லாம் தூவி விட்டுறலாம். ரொம்பவுமே டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.